எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க எங்களோட பேசுகிறோம். நாமத்தினாலே பேசுகிறோம். எங்கள் ஜீவன நண்பர்கள் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த இடத்தை கொண்டு வந்த என் தெய்வான தேவனுக்கு அருமையான எண்ணத்தை அழைத்த அருமையான மற்றும் சில சமயங்களும் அவங்களுடைய அவங்களுடைய எல்லாருமே நாமத்தால வாழ்க்கையை வீட்டு சொல்வதையாலே வாழ்வதில் என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் சொல்லுகளை ஏற்படுகிறது. 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது. நம்முடைய வீடு ஜெப வீடாக இருக்க வேண்டும். இந்த வீட்டிற்குள் இருந்துதான் அநேக ஆசீர்வாதங்கள் தொடர்புகிறது. நான் மிகவும் நன்றியுள்ளதாக இருக்கிறேன். ஏனென்றால் சொல்லி அந்த நாளில் வந்து ஆரம்பித்து ஒவ்வொரு மாதமும் சட்டங்களை நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது இருந்து அவர்கள் மாற்றுத்தாட்சி பக்கத்திலே பிரேயர்கள் நடத்தி கொண்டிருந்தாங்க. சொன்னாங்க, நாங்கள் உங்களோடு இணைந்து செய்ய விரும்புகிறோம் என்று சொல்லி இப்பொழுது இணைந்து ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை நடந்து கொண்டிருந்தது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 8ஆம் வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் வருவது நீங்கள் கடமைகள் சமாளிகளிலும் கடைசி பயிலும் எனக்கு சாட்சிகளாய் நாமத்தினான வாழ்க்கையை ஆடியாகவும் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, என் மகளை இப்போதான் வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சமூகம் 122ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன் அழைப்புக்குள்ளே சமாதானமும் உன் அழைப்புகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சமூகம் 133 சொல்கிறது, இந்த சமூகங்களை ஒருமித்து வாசப்படுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமாக இருக்கிறது. அதை ஆண்டவருடைய சுரசனை குற்றப்பட்டு அவன் வாழ்க்கையை மனிதர் அவன் அங்கீகை விளங்குகிறதுமான நல்ல தைரியத்துக்கும் அது எல்லோருடைய சீக்கிரம் பண்டங்களின் மேல் இறங்கும் பணிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கு எண்ணத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் ஆசீர்வாதம் ஜீவனையும் எப்போதெல்லாம் கற்களை தொழுகிறோமோ, எப்போதெல்லாம் அவருடைய தோட்டத்தில் வந்து சேர்க்கிறோமோ, அந்த நாள் விசேஷமான நாள். அந்த நாள் கர்த்தர் நம்மை வந்து ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்கிறது, 115:12, கர்த்தர் நம்மை நினைக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் ஆளும் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறார். பெரியவரையும் சிறியவரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இந்த நாளை ஜோதி பிறந்த நாளை இது விசேஷமாக தெரிவித்துள்ளார். ஏன் தெரியுமா? பொருந்திய 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தை பைத்தியமானவர்களை தெரிவித்துள்ளார். உண்மைகளை அவமாக்கும்படி இனியவர்களையும் அற்புதமாய் எண்ணப்பட்டவர்களையும் வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தை வெறுமானவர்களை தெரிவித்துள்ளார். ஏனென்றால் மாசமாய் தேவன் தேவனுக்கு முன்பாக பெண்களை தொடர்ந்து அப்படி செய்தார். கலர்தான் நான் செய்தேன், என்னுடைய ஞானத்தால நான் சாதித்தேன் நான் சொல்லாதவருக்கு என் சாமர்த்தியமும் என் திறமையும் இந்த ஐக்கியத்தை நாம் சொல்லிக்கொள்ளாதவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேண்டும் சொல்லுங்கள். கற்று கொடுத்தது அப்பொழுது 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறது, நாம் இருக்கிறோம் நிர்மலமாக அவருடைய சித்தத்திற்கு. 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, என் சாமர்த்தியம்
எது கைத்தளவே இல்லை. ஆண்டவரே எல்லாம் அவரை சோதனைக்கிறாங்க. நான் குடியிருக்கிற வீடு, நான் இருக்கிற உணவு, நாம் செய்கிற வேலை எல்லாம் கஷ்டங்களுக்கு கொடுத்தது. ஒரு நாளிலே நான் நம்முடைய சீரத்தால் சம்பாதித்ததால யோகான் ஸ்நானம் சொல்லுகிறான். ஆண்டவர் யோகான் ஸ்நானங்களை கொடுத்து சொல்லுகிறார். யோகான் ஸ்நானங்கள் இந்த சர்வ வாழ்க்கைக்கு மிகவும் பெரியவன் என்று சொல்லி, ஆனால் யோகான் ஸ்நானங்கள் சொல்லுகிறான். மத்திய 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறான். நான் ஜனத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஜனத்திற்கு ஒருவர் வருகிறார். அவர்கள் அதற்கான மாத்திரம் அல்ல, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அவருடைய பாதரட்சியின் நோயை புரிந்து அறிந்தவருக்கு நான் பார்க்கிறேன். ஆனால் கர்த்தரை பார்க்கிற விதம் உலகவாசிகளே பெரியவன் என்று சொல்லி, ஆனால் யோவான் ஸ்நானகர் தன்னை பார்க்கிற விதம் ஆண்டவரே பாதரட்சி பாட நான் துணிந்து அழைப்பதற்கு கூட நான் பார்க்கிறேன் அல்ல. அப்படிப்பட்ட ஆன்மீக இருதயத்தை என்று கேள்விக் கொண்டிருக்கிறார். உள்ளவர்களுக்கு அது திருப்பையை நான் அழைப்பதற்குரிய சமாதானம், நான் அழைப்பதற்குரிய சுமதம் இருக்க வேண்டுமானால் இந்த வீடு ஜனத்தினால் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்பட்டுக் கொண்டே இருக்கலாம். அப்போஸ்தலர்கள் அநேக விருப்பங்களை வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த சொல்லிச் சொல்கிறார், நான் அப்போஸ்தலன் என்று கேட்பதற்கு நான் இவரையும் பார்க்கிறதல்ல. நான் எத்தனை அப்போஸ்தலரை காண்கிறேன். நான் மிகவும் சிறியவன். நான் தேவனுடைய சபையை மிகவும் துன்பப்படுத்தினேன். ஆனால் அந்த சோழி வேதத்திலே அநேக நிறுவனங்கள் எழுதின அந்த சோழி தன்னை பார்க்கிறார். அப்போஸ்தலன் என்று பேசுவதற்கு நான் மாத்திரமே அல்ல. 100% சொன்னார். ஆண்டவரே, நீங்க என் வீட்டுக்கு வருவதற்கு நான் எவரையும் பார்த்தது அல்ல. நீ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லணும், என் வேலைக்காரன் சொல்லுமா. இன்றைக்கு எங்க வீட்டின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபித்துக் கொள்வது இந்த வெளியில் 100% ஆசீர்வதிக்கப்படும். என்ன தெரியுமா? 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, அவர் விஞ்ஞானவர்களை இருந்தவர்களோடு அழைக்கிறார். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, களஞ்சியத்தை இன்னும் விதைக்காமல் அத்தி மரமும் திராட்சை செடி ஒளிவ மரமும் மாமர செடி அடிப்படுவதிலே நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிப்பதற்கு ஒரு சுருக்கு கூட தேவையில்லை. பிரியமானவர், நான் ஜீரோவாக இருந்தாலும் சரி, அந்த ஜீரோவுக்கு கீழாக இருந்தாலும் சரி, என் தேவன் 100க்கு 100 ஈசாக்கு விலையேற்றார். 100 மடங்கு ஆசீர்வதித்தது. ஜீரோவில் இருந்து நம்மை உயர்த்துகிறதை பார்த்தார். ஒவ்வொரு சுவாமியும் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அதற்கு சிறியவரை குழந்தையிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாக்கள் மத்தியில் பிரபுக்கள் மத்தியில் அமரப்படுகிறது. நம்மை அழைத்து அவருடைய பிள்ளைகளை ஆட்சியிருக்கிறார்கள். இந்த தேவனுக்கு கொடுத்த ரட்சிப்புக்கு ஈடாக நாம் எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை நாம் கொள்ளுகிறோம். ஏன் நாம் கட்டளை கொள்ளுள்ள வேண்டும்? ஏன் நாம் இந்த இடத்தை கூடியிருக்கிறோம்? ஏன் ஒவ்வொரு நாளும் நாளாவது சகிக்கிறதாய் இந்த அடியாசிய கேட்பதில் நாம் கூடி சொல்லிக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிறீர்களானால் வேறு சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை தொடர்புடைய எந்த இடத்தையும் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுகிற எந்த நாமத்தையும் அந்த வருடமோ சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, முன்னின ஆலயத்தின் மகிமை பார்த்து இந்த பின்னின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். ஆண்டவரை கண்ட அறிஞர் அவருடைய சமூகத்தை வெளிப்படுத்த அவருடைய நாமத்தை தொடர்புள்ள சொல்லுகின்ற நம்முடைய இருதயமாகிய ஆலயம் ஒன்று பொருந்திய 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, நீங்களே ஜீவித்துள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்கு வாசமாக இருக்கிறார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறார். நீங்களே அந்த ஆலயம். இந்த ஆலயத்தை எடுத்தால் இந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நம்மளுடைய இருதயமாகிய ஆலயத்திலே தேவன்
நீங்கள் இப்பொழுது எழுதுவதை பார்க்கிறது ஆங்கில மடங்கு அதிகமாகவே என் 7 நாட்களில் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பார். இந்த தேவன் ஏற்றைய மண்டலம் நமக்கு ஒரு வாடகை, நமக்கு ஒரு குமாரத்துவம், கட்டத்துவம் அவர் தோல்வியில் இருக்கும். அவர் நாமும் அதிர்ஷ்டமானவர். ஆலோசனை கண்டு வல்லமையுள்ள தேவன் நித்தியத்தினால் சமூக பொருள் எனப்படும். இந்த தேவன் மிகவும் பெரிய தேவன், சமூகமிக்க தேவன். இந்த நாமம் தேவன் சொல்கிறது, இவ்வளவு பெரிய தேவனை நீங்கள் தெய்வமாக பெற்ற ஜனம் பாக்கியமாக ரட்சிக்கப்பட்ட ஜனமே. உனக்கு ஒவ்வொரு கண்களே எனக்கு மதிக்கப்படுகின்றன ஏராளமாக இருக்கிறார். உன் சட்டங்களை மேல்களை நீ விதிப்பாய் என்று சொல்லி நமக்கு எதிராக வருகிற பிரச்சனை, நமக்கு எதிராக வருகிற போராட்டங்கள், இந்த எதிராக இருக்கிற சர்வ வல்லவருடைய நாமம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம் அனுபவத்திற்குள்ள சமாதானம், நம் மரணத்திற்குள்ள சுகம் இருக்கும். இந்த தேவன் என்றைக்கும் சனாதனங்களில் உள்ள நமது தேவன் மரணவரையும் நம்மை நடத்துவார். நான் என்னை விட்டு விலகுவதில்லை, நான் என்னை கைவிடுவதில்லை. இந்த கைவிடாத தேவனை நாம் உறுதியாக பற்றிக் கொண்டிருக்கிறோம்னால் நாம் செயல்படுவதற்கான ஜீவிப்போம். 1 அதிகாரம் 57 சொல்கிறது, நம்மை மக்களால் ஏற்றுக்கொள்வதனாலே நமக்கு ஜெயப்படுகிற தேவன். 7 அதிகாரம் 23 சொல்கிறது, கர்த்தர் மோசேயை நோக்கி கூறினார், கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறவர் என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காத என்று எப்பொழுது காண்பாய். கர்த்தருடைய கை குறுகாததை, கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கிறவர்கள், கர்த்தருடைய கரம் குணமாக்குகிறவர்கள், கர்த்தருடைய கரம் வல்லமையுள்ள கரம். வெளிப்படுத்த 1 அதிகாரம் 16 சொல்கிறது, அதற்கு ஒரு வழிபாட்டிலே 7 நட்சத்திரங்களை ஏற்றி கொண்டிருந்தார். சில நட்சத்திரங்கள் சூரியனை விட பெரியது. அவர் வாயிலிருந்து இருவரும் கருத்துல பட்டையை புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையால் பிரகாசிக்கிற சூரியனை கொண்டிருந்தது. அவருடைய ஒரு கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏற்றி கொண்டிருக்கிறார். இந்த நட்சத்திரங்கள் சபையின் தூதர்களை குறித்து சொல்லப்பட்டாலும் சைனிக் தெரியும் நட்சத்திரங்கள் சில நட்சத்திரங்கள் சூரியனோட பெரியது. அவ்வளவு பெரிய நட்சத்திரத்துல கையில ஏற்றி கொண்டிருக்கிற தேவன் அவருடைய தேவன். நீதிமொழிகள் 30 அதிகாரம் 4 சொல்லுகிறது, வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைகளில் அழைக்கிற தேவன் யார்? தண்ணீரை தமது வஸ்திரத்தை கட்டின தேவன் யார்? அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? இதை நீங்க அறியாதோ என்று சொல்லப்படுகிறது. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் தங்களாக ஏற்றுக்கொள்வதை அன்றி வேறு ஒருவரும் தேவனானவர். அவர் வார்த்தை இம்மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த தேவன் 40ஆம் அதிகாரம் 12 சொல்கிறது, அவர் தண்ணீரை அவர் கைப்பொழியாக அடைந்து வானங்களை ஜானகராய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரங்களை அடைத்து பட்டணங்களை துறக்கோளாலும் மலைகளை தராசுகளாக இருக்கிற தேவன். அவருடைய கரம் எப்பேற்பட்டதால் அவருடைய ஒரு கரத்துல காற்றை முழுவதும் அடங்கி வைத்திருக்கிறார். கொரோனா டைம்ல காற்று சுவாசிக்க முடியாதபடி அநேக வீட்டுக்கு டென்பாரியா கொண்டு போகப்பட்டாங்க. காரணம் சுவாசிக்க ஆக்சிஜன் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு 24 மணி நேரம் நம்ம ஃப்ரீயா சுவாசிக்க அவருடைய காற்று அவருடைய கலப்பில் தண்ணி இந்த உலகம் முழுவதும் 100 பகுதி தண்ணீர் கொள்ளப்பட்டிருக்கிறது. அவ்வளவு தண்ணீரை நம்முடைய வஸ்திரத்தை கட்டினார்கள். இவ்வளவு பெரிய தேவனை நாம் வைத்துக் கொண்டு ஒரு சின்ன பிரச்சனைக்கு கூட நாம் கலக்கி விடுவோம். ஐயோ, நான் அந்த பிரச்சனைக்கு என்ன செய்ய போகிறேன், எனக்கு யார் இருக்கிறார் என்று சொல்லி நாம் அங்கலாய்வோம். ஆனால் தேவன் எப்பேற்பட்ட தேவன் என்பதை நாம் அறிந்து கொண்டால் நிச்சயமாக நம் அனுபவத்திலே சமாதானம், நம் அரண்மனைக்குள்ளே சுகமும்
மட்டும் பார்க்கிற வாழ்க்கை நம்மளால பார்க்க முடியாது. இந்த உலகம் முழுவதும் உள்ள வாழ்க்கை ஜாதகங்களை சமாளித்து பூமியின் தண்ணீரை தமது கைக்குடியாக அளந்தார். பூமியில் உள்ள எல்லா தண்ணீரையும் கைக்குடியாக அளந்தார். அவருடைய கரம் எப்பேற்பட்ட 7 நட்சத்திரத்தை மலர்களுக்கு ஏந்தி கொண்டிருக்கிறார். பூமியில் உள்ள எல்லா தண்ணீரையும் அவர் வஸ்திரத்தை கட்டின கரம். பூமியில் உள்ள எல்லா காற்றையும் கைக்குடிகளில் அடைக்கிற கரம். பூமியில் உள்ள எல்லா தண்ணீரையும் அவர் கைக்குடியால் அளந்த கரம். மகன்களை ஜாதகங்களை சமாளித்து பூமியின் மன்னன் எல்லா நாட்டையும் மரக்காலில் அடைக்கிறார். பட்டணங்களை சொல்லக்கூடாது, மலைகளை ராசுகளையும் நிறுத்தினார். அவ்வளவு பேரை நம்ம பார்த்து சொல்கிறார். ஏற்கனவே 41 அதிகாரம் 13 வசனத்தில் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தராகிய உன் மனதை வைத்து பயப்படாதே, நான் உனக்கு சொல்கிறேன். அவருடைய நாமம்
நம்ம
நினைத்து ஆசிரியர் என்னுடைய மகள் திருமண காரியத்திற்கு முன்பாக அவள் முதல்ல மெடிக்கல் காலேஜிலே டாக்டர் முடிந்துவிட்டார். அதற்கப்புறம் அவளுக்கு திருமணம் பண்ண வேண்டும், என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்பொழுது நான் ஜெபப்பாடி கொண்டிருந்தேன், என்ன செய்வது என்று சொல்லி. அப்ப வீட்டிற்குள் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, இப்பொழுது கர்த்தர் உன்னுடைய எல்லா சொத்துக்களுக்கும் நீங்களாக எதிர்பார்க்கப்படுகிறீர்கள், கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்று இன்றைய தினம் நான் உனக்கு தெரிவிக்கிறேன். ஆண்டவர் நமக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவார். வீடு என்பது என்ன? கணவன் மனைவி பிள்ளைகள் உள்ள ஒரு குடும்பத்தான் ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ளதான் அத்தனை ஆசீர்வாதங்களும் புறப்பட வேண்டும். இந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் புறப்பட வேண்டுமானால் இந்த வீட்டில் சொந்த வீட்டாக காணப்பட வேண்டும். வசனத்தை எடுத்துக்கொண்டு ஆணைத்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறீங்க. அப்பா நீங்க எனக்கு வரக்கூடிய வசனம் பேர் என்னன்னு சொல்லுவது, உனக்கு எந்த அதிகாரத்திலிருந்து கொடுத்தேன் என்று கேட்டார். சாமுவேல் என்று சொன்னேன். உனக்கு வரக்கூடிய மருமகன் பேர் சாமுவேல் என்று சொன்னார். கர்த்தர் உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்த வேண்டுமானால் உங்களுடைய வீடு சொந்தத்தைக்காக காணப்படுவீர்கள். இந்த வீட்டுக்கு எழுதலாம் அத்தனை ஆசீர்வாதங்களும் திறந்து உலகத்தை படைத்தபோது முதலாக மாதாவின் ஏவாளை இணைத்து படைத்தார். ஒரு குடும்பமாக படைத்தார். பகலின் குளிர்ச்சியான வேலையிலே ஆதாம் ஏவாளோடு உலாவினார். அதோடு ஆண்டவர் நின்றுவிடவில்லை. அடுத்த நோயாவை அந்த குடும்பமாகி எல்லாத்தையும் 8 பேரையும் அந்த வேலைக்கு வைத்து பாதுகாத்தார். நோயாவுக்கோ கஷ்டத்தை கண்கள் விடுதலை கிடைத்தது. அடுத்ததாக இந்த பார்த்தீங்கன்னா அவர்களாக குடும்பமா அடைக்கிறார். அவருடைய வேலைக்காரர்கள் எல்லாரும் சேர்த்து கலந்து போறாங்க. நான் அந்த பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் தேவை நிறைவேற்றுவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்க்கு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொன்னார். அடுத்ததாக ஈசாக்கை குறிப்பிடுகிறார். ஈசாக்கு விதையை கொண்டு 100 மடங்கு ஆசீர்வதித்த தேவன் ஈசாக்கு ரெபெக்காவோடு சேர்த்து தன் தாயாரை சாரால் அழைத்த பின்பு அந்த வீட்டுக்குள்ள ஆற்றல் அடைந்து அதோடு இணைந்து யாவோடு உருவாகிறார். யாவோடு கழித்து யோசித்து இப்படி குடும்பமாக நான் சொல்வதற்கு நேரம் அப்படி குடும்பம் கஷ்டத்தை பார்வைகள் நிறைவேற்றப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், அந்த பொருளுக்கு வீடு உங்களுடைய ஒவ்வொருவருடைய வீடு மாற வேண்டும். வீடாக மாறி பக்கத்தில் இருக்கிற அந்த பொருளை என்ன செய்தார், உறவினர்களையும் சிநேகிதர்களையும் அழைத்து தன்னுடைய வீட்டை ஜபத்திற்காக மாற்றினார். நாம் அழகக்கூடிய சமாதானம், நம் அழகக்கூடிய எப்பொழுது சுகம் இருக்கிறோம். முதலாவது வீடு ஜபத்திலாய் மாற வேண்டும். இரண்டாவதாக அனைவரை அழைத்து ஆண்டவருடைய நாமத்தை பரிசுத்தமாக்குகிற இடமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற எவரும் பாவ மன்னிப்பை பெறுவார் என்று கொள்கையில் அந்த இடத்திலே பிரசவம் பண்ணும்போது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே வசனத்தை கேட்க யோவான் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஒவ்வொரு வீட்டையும் மாற்றும் போது ஏன் இதை நான் மறுபடியும் சொல்கிறேன் என்று கேட்டால், இந்த நாளிலே அதிகமான போராட்டங்கள் இருக்கிறது. வெளியே போய் சுவிசேஷம் அறிவிக்க அநேக தடைகள் காணப்படுகிறது. ஆனால் அந்த தடைகளை நாம் கடந்து முன்னேறி செல்ல பொருளின் வீடாக நம் வீடு மாற வேண்டும். வீட்டுக்குள்ளால் சுவிசேஷத்தை அறிவிக்க எந்த தடையும் இல்லை. இதை ஆண்டவர்களுக்கு சொன்ன போது கடந்த நாட்களிலே நாமக்கல் என்ற பகுதியிலே ஒரு 27 சபைகள் சேர்ந்து அந்த முழு நாமக்கெல்லாம் பெண்கள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆண்டவர் பெருமையாக செய்து கொடுக்கக்கூடிய என்னை பயன்படுத்தினார். அப்பொழுது ஆண்டவர்களை நாம் கேட்க என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொருத்தர் வீடும் கொள்கையின் வீடாக மாற வேண்டும் என்று சொல்ல என்று சொன்னார். அங்கு நான் போய் சொல்ல போது அந்த கிட்டத்தட்ட 50-60 பெண்கள் வந்திருந்தாங்க. எல்லாரும் கைவியற்றி எங்க வீட்டை பார்த்து சொன்னாங்க. இன்றைக்கு இந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், வந்திருக்கிற நம்மளுடைய குடும்பங்களும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் நம்முடைய வீட்டை ஜெபத்திற்காக மாற்ற வேண்டும். ஆண்டவருடைய பாதத்தில் எப்பொழுதும் காத்திருக்கிறவர்களாக நான் காணப்பட வேண்டும். மத்திய 7ஆம் அதிகாரம்
7ஆம் வசனம் சொல்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவர் தகப்பனை பார்த்து மகன் அப்பன் கேட்டால் கல்லை கொடுப்பான், மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பான், முட்டையை கேட்டால் தேவை கொடுப்பான். பொருளாதாரராய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது கடமையாளர்களா நீங்கள் வேலைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவருடைய சமூகத்திலே விழுந்து சொல்லிக்க வேண்டும். இன்று மணிப்பூர் பிரச்சனை, இன்று நம்முடைய மக்களால் இஸ்ரேல் பாதிக்கின்ற பிரச்சனை, 2024 எலெக்ஷன் முன்னாடி இருக்கு. மணிப்பூரில் எத்தனையோ ஜனங்கள் கொல்லப்பட்டாங்க. இதற்கு மத்தியில் நம்ம என்ன செய்யணும்? எத்தனைகள் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, எவ்வளவு செய்யப்பட்ட சமையல அலுவலக நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழைத்த நெற்றியில அடையாளம் போட்டு நாம் தேவ பிள்ளைகள் என்று சொன்னோம். நம்ம நெற்றியிலே அடையாளம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லுங்கள், நீங்கள் 1 மணி நேரமாவது விழிப்பொழுது சொல்லிக்க போறாங்க. இல்லைவிடாமல் ஜபப்படுகிறது என்று தேவன் சொல்லுகிறது. 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, இடைவிடாமல் சொல்லப்படுகிறது. இந்த ஜப அக்னி நம்மை ஊற்றப்படுகிறது. என்ன நடக்கும்? வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, நம்முடைய ஜபம் தூத வர்க்கமாக தேவ தூதன் மூலமாக ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவருடைய சந்நிதியில் சொல்லப்படும். இங்க அமெரிக்கா போனா அந்த நான் எத்தனை லைட் போகணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆனா இந்த இடத்துல ஜெபிக்கிற ஜபம் 3ஆம் நாளுக்கு 7ஆம் நாளுக்கு கடவுள் இயேசு சமூகத்தை ஏற்கும். அடுத்த நிமிஷம் நம்ம ஜெபிக்கிற கூப்பிட்ட இந்த நிமிஷம் அடுத்த நிமிஷத்துல அந்த தேவ சமூகத்துல ஆண்டவருடைய முன்பாக ஆண்டவருடைய சந்ததியில அந்த ஜபம் தூத வர்க்கத்தோடு ஏற்பட்டது. வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, எந்த மரம் கொடி முன் தொண்டுகளை சேதப்படுத்தாது இருக்கும். ஆனால் யாருடைய நெற்றியில ஜபம் என்கிற முத்திரை இல்லையோ அவர்களை சேதப்படுத்தி என்று சொல்ல முடிகிறது. நம்மளுடைய நெற்றியிலே ஜபம் என்கிற முத்திரை காணப்பட வேண்டும். எல்லா பிரச்சனையும் முடிவு ஜபம் தான். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அதை ஜபக்குறிப்பா வைக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அந்த ஜபக்குறிப்பை வைத்து பதில் சொல்லுவார். என்னுடைய வீடு சமூக ஜனத்தின் ஜபவிழா இருக்க வேண்டும். என்னுடைய அலுவலகத்திலே சமாதானம், என் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்க வேண்டுமானால் இந்த வேத வசனம் என் இருதயத்திலே நிறுவப்பட்டிருக்க வேண்டும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். மார்க்கு 7ஆம் அதிகாரத்துல வேத பாடகரும் பரிசேயரும் கேட்டாங்க, ஆண்டவரே கை கழுவாம சீக்கிரம் சாப்பிடுறாங்களே, இது உங்களுக்கு கவலையா சொல்லு. ஆண்டவர் சொன்னா, கை கழுவாம சாப்பிடுறது ஒன்றும் மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆனா மனுஷனை இருதயத்திலிருந்து பொருளாதார சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேதிக்காரர்களும் கடற்கரை பொருளாதார மதிப்பேடு வன்மையும் பெருமையும் மதிப்பேடு புறப்பட்டு வரும். இதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொன்னார். அப்ப நம்முடைய இருதயம் வசனத்தினால் நிறைவேற வேண்டும். புரியவர்கள் நம்முடைய இருதயம் வசனத்தால் நிறைவேறி நம்முடைய வீட்டிலே சமாதானம் உண்டாகும். ஏன் வசனத்தினால் நிறைவேற வேண்டும்? 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு உதவியாகும். சத்தியம் என்பது என்ன? 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, உங்களுடைய சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கும். உங்களுடைய வசனமே சத்தியம், வசனனாலே சத்தியம். வசனம் என்பது என்ன? 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆண்டவரிடத்தில் இந்த வசனத்தை படிக்கும்போது நடக்கக்கூடிய காரியம் நம்ம பிறப்பிலிருந்து இறக்கும் வரைக்கும் உள்ள எல்லா காரியங்கள் அத்தனையும் இந்த பைபிள்ல இருக்கு. நம்முடைய தனிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம குடும்பத்தோட காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம எந்த ஜாதகத்தையோ எந்த முயற்சிக்காரனையோ குறிப்பிட்டவர்களையோ இந்த மற்றவர்கள் படித்த இந்த மற்றவர்களுடைய சத்தியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார்கள். இந்த 55ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது,
அதுதான் அனுப்பின காரியத்தை வாழ்க்கை நம்மளுடைய வீடு ஜனவீடாக காணப்பட வேண்டும். நம்மளுடைய வீடு கொள்கையின் வீடாக காணப்பட வேண்டும். நம்மளுடைய வீட்டில் ஆண்டவருடைய துணி சத்தம் கேட்கப்பட வேண்டும். ஆண்டவரை எப்பேரும் துணிச்சு கொண்டே இருக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தினால் அந்த வீடு நிரம்பும். ஒருவரை நான் ஆண்டவருடைய சம்மதத்திலே உட்கார்ந்து ஆண்டவரை துணிக்கு மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது நான் ஆண்டவருக்கு அநேக காரியங்களை நான் கேட்கும்போது என்னுடைய மகன் டாக்டராக இருக்கிறான். ஆண்டவரை எனக்கு ஒரு நல்ல மருத்துவர் தேவை, என்ன செய்வது சொல்லவே ஆண்டவர் ஒருத்தர் கை பிடிச்சி எடுத்து வசனம் கொடுத்தாரு. ஏற்கனவே அடுத்த அதிகாரம் 4ஆம் வசனம், நீ எஸ்திமா என்றும் உன் தேசம் யூனா என்றும் அழைக்கப்படும், உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொன்னார். நம்ம தேடினா கூட கிடைக்கப்படாத ஒரு மருமகள் ஆண்டவர் தேடி உங்களால முடியாது. உங்களால கணிக்க முடியாது. நீங்க பெற்று நினைக்கிறது சொல்லத்தை ஆண்டவர் அவர் சொல்லவும் வார்த்தை அவரை சொன்னா சாப்பிடுங்களா? ஆமாம். அப்புறம் வந்தாலும் அந்த செடியை பார்த்து அது எதே சொல்ல போல இருக்கேன்னு நினைச்சான். அப்படி அல்ல, ஆண்டவனை சமூகத்தில் இருக்காது. ஆண்டவனை நீ எது செழிப்பு எனக்கு காண்பிக்க கேட்டா அவர் அது நடத்துகிற பாதை அதிசயமானது. அதிகாரம் எது முடியாத காரியங்களை ஆராய முடியாத அதிசயங்களை செய்கிறது. அதிசயங்களின் தேவர்களை ஆண்டவர் கொண்டு வந்தார். அது மனிதனுக்கும் இருக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்மையாக செய்கிறது. நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் தான். மத்திய 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய நீதிக்கு தேடுங்கள், அவருடைய தேவனாக கூட கொடுக்கப்படும். நீங்க தேவனுடைய ராஜ்யம் இதுதாங்க ரகசியம். அழகான சகோதரி என்னை குறித்து தாமர சகோதரி சொன்னாங்க. அவங்க அனுப்பிச்சது கொஞ்சம் அந்த 30 நாள் ஆண்டவர்களை பயன்படுத்தின விதம் கணக்கில் அடங்காது. காலையில் சாயங்காலம் ஆண்டவருக்காக ஓடுகிற காந்திர ஆண்டவர் கொடுத்தாங்க. ஆண்டவர் சிந்திக்கிற இருதயத்தை கொடுத்தார். வேதத்தை படிக்கிற இருதயத்தை கொடுத்தார். ஆசை கிறிஸ்து நாங்கள் ரோமன் கப்பலில் திருச்சபை சேர்ந்தவங்க. எங்க அம்மா ஜனமான கொடுத்துவாங்க. ஆனா எங்களுக்கு அந்த பகைக்கு கூட்டி போவாங்க. அந்த செடிக்கு போவாங்க. அந்த செடிக்கு கூட்டி போய் அந்த குப்பையும் அந்த மெழுகுலையும் சொத்தி வைக்கணும். அதுதான் எங்களுக்கு வேதனை தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆண்டவர் பிரித்தெடுத்து கொடுத்தார். 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் சொல்கிறது, தேவையானது கண்டுகொண்டு இருந்ததாக நல்ல பகுதியை கொண்டு வந்தார். இன்றைக்கு வந்திருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்ற மகளை தேவையானது ஒன்றுதான். தேவையானது ஒன்றுதான். நீ ஏன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுங்க? நீ ஏன் அநேக காரியங்களை குறித்து கலப்புகிற? ஆண்டவர் இரட்டத்தனையாய் ஆசீர்வாதங்கள் அடைகிறதையும் சபையில வந்து ஒரு கணக்கு சொல்கிறது, நன்மைகளை ஆனந்த சொல்லுங்கள், வெற்றிமான நன்மைகளை வெற்றிமான நன்மைகளா நம்முடைய மாற்றத்தை நிறைவேற்ற காலம் அன்பு சொல்லுகிறார். பெருமையாய் சொல்வார். பொய் சொல்வதற்கு தேவன் மனம் மாறுவதற்கு அவர் சொல்லி செய்யாது இருப்பாரோ அந்த மக்களுக்கும் நிறைவேற்றாது இருப்பாரோ. உங்க வாழ்க்கையில என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நிறைவேற்றியே செய்வார். அந்த தேவன் தான் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், உன் நலத்துக்கு சமாதானம், உன் நலத்துக்கு சுகம் இருக்கும். பொய் சொல்லுகிற தேவனான இன்னைக்கு வருஷத்துல ஒவ்வொரு விசேஷித்த விதமாக கட்டளை அடுத்த வருஷம் இந்த நாளை திரும்பி பாருங்க. கட்டவர்களுக்கு செய்த அற்புதங்களை எண்ணி பாருங்க. கட்டத்தையோடு புத்தகங்களை சுற்றி உலகம் அதை எண்ணங்கள் இந்த அரண்மனைகளில் கட்ட எண்ணங்கள் அறியப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் மேலான நாமம். இயேசுவின் நாமத்துல வாழும் பூதங்களும் இல்லாத யாருடைய குணங்களும் உண்டாகும். நாம் யாரும் தேவனத்தில் அழைக்கிறாங்க. 1028 என்ன அல்ல ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்த எங்களை ஆண்டவர் 9 பிள்ளைகள் தேவன் சொல்கிறது. 1ஆம் அதிகாரத்தில்
நான் கணக்கு பார்க்கிறேன் 28ஆம் வசனத்துல கட்டுடைய தூதன் மரியாதை வீட்டுக்கு பிரவேசித்து பிள்ளைகள் கட்டுகளை வாழ்ந்த கட்ட முன்னே கூட இருக்கிறார் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொன்னார். அந்த வாழ்த்துதல் என் தாயாருக்கு சொல்லப்பட்டது. ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி சொன்னபோது எங்கள் வீட்டிலே நாங்கள் 600 ரூபாய் வாடகை நாங்கள் 9 குழந்தைகள் இருந்தோம். எங்கள் வீட்டை பற்றி தெரியும். இந்த 9 குழந்தைகளை அம்மாவோட சேர்த்து 11 பேர். இந்த 11 பேர் 60 ரூபாய் வாடகை இன்றைக்கு அமெரிக்காவில் லண்டன் சுவிட்சர்லாந்துல தேசத்தின் பல நாடுகள்ல எங்கள் குடும்பங்கள் இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஆசீர்வதிக்கிறவர்களாலும் ஒன்றுமல்ல, ஓடுகிறவர்களாலும் ஒன்றுமல்ல, இறங்குகிற தேவனாலே பல இறைவத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், பல குடும்பையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், பல மனிதையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இந்த தேவன் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய பாதத்தை இறுக்கி பிடித்துக் கொண்டால் அங்குதான் எந்த ஆசீர்வாதம் இருக்கு. அதை யாக்கோபு அறிவிக்கப்பட்டபடியாக அதன் ஆண்டவரை பிடித்துக் கொண்டு நீ என்னை ஆசீர்வதிக்காதே நான் உன்னை போகவில்லை என்று சொன்னார். ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து துணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தை உயர்த்திக் கொண்டே இருக்க வேண்டும். சங்கீதம் 34:1 சொல்கிறது, கர்த்தரை நான் யாருக்கும் சொல்கிறேன், அவரை துதி எப்போது என் வாயில் இருக்கிறது. ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்க துதிக்கும் போது என்ன நடக்கும்? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, அநேக தேவையை தோற்கடிப்பதனாலே கிருபை பெருகும். இந்த கிருபை ஏற்பட்ட பெருமை சங்கீதம் 103:11 சொல்கிறது, பூமிக்கு வானம் எவ்வளவு நேரமாய் இருக்கிறதோ அதற்கு பயப்படுவதே அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. இந்த கிருபை என்ன செய்யும்? 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, அநேகருக்கு ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகிறது. அநேகருக்கு ரட்சிப்பை அளிக்கத்தக்க நம்ம கடைசி ஜெபத்துக்கு தெரிவிக்கும் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எப்ப ரட்சிக்கப்படுவாங்க? நம்ம வீடு ஆண்டவருடைய சமூகத்தை உயர்த்த அவருடைய கிருபை இறங்கும். அவருடைய கிருபை இறங்க இறங்க அநேகருக்கு ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகும். கடைசியாக 21ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வசனம் சொல்கிறது, யோனாவுக்கு வானவரே சீமோனே, நீ என்னிடத்தில் பெரியவனாய் இருக்கிறாயா? நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அப்படியானால் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, அப்படியானால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது போல ஒரு பெரிய பாக்கியம் எதுவுமே இல்லை. அற்புதமான ஆரம்பத்தை அசைக்க பண்ணாதிருக்க. 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, அசுதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருக்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஊழியக்காரரோடு இணைந்து கொள்ளுங்கள், ஐயத்திலும் ஏக்கத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். இந்த டிசம்பர் 3ஆம் தேதி இணைந்து அவரோடு அலுவலக பகுதிக்கு போங்க. நோயாளிகளுக்கு உங்களால் என்னமே அவர் அதைத்தான் அங்கீகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு பாத்திரம் நிரம்பி வழியவும் சொன்னால் வெள்ளியான பாத்திரங்களை போய் நிரப்புங்க. ஆண்டவர் உங்க பாத்திரங்களை நிரப்புவார். சங்கீதம் 23:6 சொல்கிறது, என் பாத்திரம் நிரம்பி வழியும். நம்ம பாத்திரம் நிரம்பலாம். இதெல்லாம் நம்ம வீடு நிரம்பணும். நம்ம வீடு ஏதாவது நிரம்ப வேண்டும். துணியின் சத்தத்தால் நிரம்ப வேண்டும். நம்மளுடைய வீடு ஜபத்தால் நிரம்ப வேண்டும். நம்மளுடைய வீடு வேத வசனத்தினால் நிறைய வேண்டும். அப்படி நம்ம வீடு சத்த வீடால் கொள்கையின் வீடால் ஆறுவது இந்த அளவுக்குள்ளே சமாதானம், இந்த அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும். கண்களை மூடி ஜபம் செய்வோம். நன்றி வந்தவர்களே, உங்க நன்றியோடு துதிக்கிறார் ராஜா. உங்க வாழ்வு சொல்லுகிறேன், உன் அரங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரங்கத்திற்குள்ளே சுகமும் இருப்பதை ஆகவே நீ சொல்லுகிற தேவன் அல்லப்பா. இந்த வாழ்வு சத்தத்தை கொடுத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார் என்று சொல்லுகிறேன். கஷ்டத்தை நீங்க கஷ்டப்பட்ட பிரயாசம் போதா